ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸா பழகுற 2 பையன், ஒரு பொண்ணு. இதுல 2 பையனுக்குமே ஹீரோயின் மேல பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நடுவுல புதுசா ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டா. அவ ரொம்ப அழகா இருக்கா அப்படின்றதுனால, இவனுங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோயின எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்க, ஹீரோயின் எவ்வளவு அளவு காயப்படுறா, அதுக்கப்புறம் அதுலருந்து அவ எப்படி வெளியில வரா அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்பயும் சொல்றதுதான், இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் அதோட ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரு, மொத்தமா 4 பேருமே கிளப்புக்கு போறாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்த சில ரவுடி பசங்க எல்லாம் இவங்கள தொரத்த ஆரம்பிக்கிறாங்க. 4 பேரும் பயங்கரமா அவங்களுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினால ஓட முடியல. ஹீரோயின் ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. அந்த டைம்க்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இவ பேரு பிங்கி. இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவனுங்க 2 பேருக்கும் நான் முக்கியமா, நீ முக்கியமான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கீழே விழறா மாதிரி கால குறுக்கால விட்டு அவளை கீழேயும் தள்ளி விட்டுறா. அப்ப இவனுங்க 2 பேரும் என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா, இவனுங்க 2 பேருக்கும் நல்ல பேரெல்லாம் வைக்க வேண்டாங்க. சங்கி மங்கின்னு வச்சா போதும். ஒருத்தன் பேரு சங்கி, இன்னொருத்தன் பேரு மங்கி. 2 பேரும் அப்படியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீரோயின், என்னால எழுந்துக்க முடியலடா, கொஞ்சம் கை கொடுத்து யாருன்னா தூக்கி விடுங்க அப்படின்னும் போது, மரியாதையா நீயே எழுந்து வா, நீ யோசித்து பாத்தியா, பிங்கிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. பிங்கிக்கு ஆபத்தா? டேய், நானும் தானடா பொம்பளை பிள்ளை உங்க கூட வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. இங்க பாரு, இங்க இருக்கிற 2 பேர்ல உங்க 2 பேர்ல அவதான் ரொம்ப அழகா இருக்கா. உன்னை அவனுங்க வந்தானுங்கன்னா கூட எதுவும் பண்ண மாட்டானுங்க. உன் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வராது. இப்போதைக்கு பிங்கியை தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மங்கி என்ன பண்றான்னா, பிங்கி கையை பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறான். டேய் சங்கி பயலே, நீயாவது என்ன காப்பாத்துறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, என்னது உன்னை காப்பாத்தணுமா? இப்போ உன்னை நான் காப்பாத்திடுறேன், நம்ம 4 பேரும் ஓடுறோம் அப்படின்னு வச்சுக்கோயேன், அவங்க கண்டிப்பா நம்மள ஈஸியா துரத்தி புடிச்சிருவாங்க. ஆனா நீ இங்கேயே இருக்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் உன்னதான் டார்கெட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்களை பிடிக்கிறதுக்கு லேட் ஆயிடும். அதனால நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசுல காட்டுறாங்க. நம்ம சங்கி மங்கி அதுக்கப்புறம் ஹீரோயின் 3 பேருமே குழந்தையில இருந்தே ஒன்னாதான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரே ஸ்கூல் தான். அது எல்லாமே ஹீரோயின் நினைச்சு பாக்குறா. நினைச்சு பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப ஹீரோயின் கெஞ்சுறா, டேய் ப்ளீஸ்டா, எனக்கு உண்மையா ரொம்ப பயமா இருக்கு, இனி எதனா அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னும் போது, என்ன நீ லூஸ் மாதிரி பேசுற, அழகான பொண்ணு அங்க ஓடிக்கிட்டு இருக்கா, அவளை துரத்துறத விட்டுட்டு இன்னும் எதனா பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறியா என்ன? அப்படி நீ நினைக்கிறேன்னா நீ ஒரு முட்டாள்னு அர்த்தம். நல்லா திங்க் பண்ணி பாரு. அவனுங்க உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. 2 அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவனுங்களே டயர்ட் ஆயிட்டு போயிடுவானுங்க. அது வரைக்கும் நீ இங்கேயே இருந்தீன்னா அவளை நாங்க கொண்டு போய் சேஃபா எங்கன்னா சேர்த்துருவோம்ல அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோயினுக்கு அட படுபாவி பயலே அப்படின்ற மாதிரி கடுப்பாகுது ஹீரோயினுக்கு. அதே நேரத்துக்கு அவன் என்ன சொல்றான்னா, இது பாரு, சின்ன வயசுல இருந்து நானும் நீயும் ஒன்னாதான் வளர்ந்தோம், ஒன்னாதான் படிச்சோம், ஒன்னாவே இருந்தோம், ரொம்ப க்ளோஸா இருந்தோம், எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படி இப்படின்னு நீ தப்பாலாம் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். அப்பதான் ஹீரோயின் யோசித்து பாக்குறா, இவனுக்கு உண்மையாவே ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஆனா அழகான பொண்ணு ஒருத்தி டீம்ல வந்துட்டா அப்படின்னு சொல்லி அப்படியே இவன் கட்சி தாவிட்டான். கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா, அந்த துரத்திட்டு வந்தாங்க இல்லையா, அந்த கேங் அங்க வந்துடுறாங்க. அட பாவீங்களா, என்னடா மொக்க பீஸ இங்க விட்டுட்டு நல்ல பீஸ நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவை நமக்கு காட்டுறாங்க. ஆனா கரெக்டா ஹீரோ வர்ற நேரத்துக்கு ஹீரோயின் அப்படியே ஒரு பாதி மயக்கத்துல இருக்கா. அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. ஹீரோ காப்பாத்துறான் அப்படின்ற விஷயம் கூட அவளுக்கு தெரியல சுத்தமா. நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி ஹீரோயின் தெரியும் போல. என்ன மன்னிச்சிடு, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹீரோயினை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா தூக்கத்துல இருந்து அலறி அடிச்சுட்டு ஹீரோயின் எழுந்து பயந்து பாக்குறா. ஐயோ, எனக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னும் போது, இவளோட வீட்டு வேலைக்காரங்க இவங்கதான் ஹீரோயினை சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்த உடனே, நீ கவலைப்படாதம்மா பாப்பா, நம்ம வீட்டுலதான் இருக்க, நீ உனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னும் போது, நான் எப்படி இங்க வீட்டுக்கு வந்தேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க கூட்டிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் வரல, யாரோ அந்த சைடா போயிருக்காரு, அவர்தான் உன்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவ இங்க யாரு அப்படின்னு சொல்லி இவகிட்ட சொல்ல மாட்றாங்க.
அப்பதான் வந்துட்டு அந்த சர்வன்ட் வந்து நினைச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அவள கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு, "ஆன்டி நீங்க வந்துட்டு நான் தான் இவள கொண்டு வந்தேன் அப்படின்ற விஷயத்த இவகிட்ட சொல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "ஏன் தம்பி அவ கண்ணு முழிக்கிற வரைக்கும் நீங்க இங்க இருக்கலாமே" அப்படின்னு இவங்க கேட்கும்போது, "இல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து கிளம்பிடுறான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "ஆன்டி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. தாத்தாக்கு ஃபோன் பண்ணி அவரு எனக்கு பார்த்த பையன நான் உடனே இம்மீடியட்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் அந்த ஆன்டிக்கு பயங்கர சந்தோஷம். "உண்மையாதான் சொல்றியாம்மா? இப்பதான் நீ வந்து ஒரு நல்ல முடிவே எடுத்திருக்க. இவ்வளவு நாளும் நீ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சுத்திக்கிட்டு இருந்த. ஆனா அவங்க யாருமே உனக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கவே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க தாத்தா வந்து யார பையன் பார்த்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சங்கி மங்கி இருக்கானுங்க இல்லையா? அவனுங்க 2 பேருக்குமே அங்கிள். அவர தான் வந்து தாத்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அவனுங்க எல்லாம் நம்ம ஹீரோயின பிரெயின் வாஷ் பண்ணி, "எங்க அங்கிள் அப்படி, என் அங்கிள் இப்படி, அவரெல்லாம் நீ பண்ணிக்கிட்டீன்னா சந்தோஷமா இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தையே கெடுத்துட்டானுங்க. இதுக்கப்புறம் அவனுங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்? இனிமே என்னோட ஃபியூச்சர் இது என் கையில தான் இருக்கு. நான் எங்க தாத்தா சொல்றவன கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றா. இப்பதான் அவனுங்க கால் பண்ணி கேக்குறானுங்க, "உனக்கு ஒண்ணும் ஆகலையா? உன்ன அவனுங்க ரேப் எல்லாம் பண்ணலையா? எப்படி நைட்டு நீ வீட்டுக்கு வந்த?" அப்படின்னு சொல்லி கேக்குறானுங்க. அவ்வளவுதான் இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. "அடச்சீ ஃபோன வைடா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையே தூக்கி போட்டு உடைச்சிடுறா. அதே நேரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்க ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோக்கு கால் வருது. யாரு அப்படின்னு பார்த்தா, ஆன்டி தான் கால் பண்றாங்க. கால் பண்ண உடனேயே, "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா? இப்பதான் வந்து ஹீரோயின் ஒத்துக்கிட்டா உன்ன கல்யாணம் பண்றதுக்கு" அப்படின்னும்போது, "என்ன சொல்றீங்க நீங்க? உண்மையா அவ ஒத்துக்கிட்டாளா?" அப்படின்னு சொல்லி கேக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு தாத்தா பார்த்த பையன் வந்து வேற யாரும் கிடையாது. நம்ம ஹீரோ தான். அது கேள்விப்பட்ட உடனேயே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. "நான் இப்போ உடனே அங்க வரேன் ஆன்டி" அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோயின பார்க்கறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே அங்க வராங்க. பிங்கி என்ன சொல்றான்னா, "ஐயோ! தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. எனக்கும் நேத்து ரொம்ப பயமாயிடுச்சு. பயத்துல நான் ஓடி போயிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் இவ தான் கால வாரி விட்டான்றது. "நேத்து நைட்டு நீ தானே வந்துட்டு என்னோட கால தடுக்கி விட்டு என்ன அங்க விழ விட்ட" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன நீ சொல்ற? நான் என்னது உன் கால தள்ளி விட்டனா? ச்சே! நீ வந்துட்டு ஏதோ ஒரு டென்ஷன்ல தப்பா புரிஞ்சுகிட்ட" அப்படின்னும்போது, "நான் தப்பாலாம் புரிஞ்சுக்கல. நீ வந்து எதுக்காக இத பண்ண அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா நீ செஞ்சதுனால எனக்கு நல்லதா போச்சு. இவனுங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்றா. "ஏய் தயவு செஞ்சு என்ன நம்பு. நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே இல்ல" அப்படின்னு இவ கெஞ்சுறா. அதுக்கு சங்கி மங்கி 2 பேரும் என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா, "நீ எதுக்காக பிங்கிய போய் தப்பாவே பேசுற எப்ப பார்த்தாலும்? அவ வந்துட்டு எவ்வளவு அளவுக்கு வந்து உன் மேல பாசம் வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? நைட்டெல்லாம் அவ சரியா தூங்கவே இல்ல. அவ சாப்பிடவே இல்ல. உனக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு நினைச்சு பதறிட்டா" அப்படின்னு சொல்லும்போது, "பதறி இருந்தீங்கன்னா நீங்க எனக்காக அங்க நின்றிருந்திருப்பீங்க. என்ன விட்டுட்டு தனியா நீங்க ஓடி வந்திருக்க மாட்டீங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? நீ தானே பிங்கிய வந்து ஒரு நாள் நீச்சல் குளத்துல தள்ளி அவள தண்ணிலயே முக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசுறீங்க? அதெல்லாம் இப்ப பேசாதீங்க" அப்படின்னு பிங்கி சொல்றா. அப்பதான் என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த நமக்கு இப்ப காட்டுறாங்க. ஹீரோயின் பிங்கி தான் வந்து முதல்ல தண்ணியில தள்ளியிருக்கா. அதுக்கப்புறம் இவனுங்க வரானுங்க அப்படின்னு சவுண்ட் கேட்ட உடனேயே குதிச்சுட்டு "காப்பாத்துங்க, காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கத்த ஆரம்பிச்சிட்டா. ஆனா நல்ல வேளையா நம்ம ஹீரோயினுக்கு நீச்சல் தெரியவே இவள காப்பாத்துனதே நம்ம ஹீரோயின் தான். இவனுங்கலாம் வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் என்ன யாரோ தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் இவளையும் யாரோ தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. என்ன ஹீரோயினுக்கு என்ன நடந்தது அப்படின்றதே தெரியாது இல்லையா? ஹீரோயின் இப்ப என்ன சொல்றா அப்படின்னா, "இந்த விஷயத்த பத்தி எனக்கு தெரியாது. என்னையும் யாரோ தண்ணீல தள்ளி விட்டாங்க" அப்படின்னும்போது, "எனக்கு நல்லாவே தெரியும். அங்க வேற யாருமே இல்ல நம்ம 2 பேர தவிர. நீ தான் என்ன தள்ளி விட்ட" அப்படின்னு பிங்கி சொல்றா. ஆல்ரெடி வந்து இந்த சங்கி மங்கி 2 பேர்கிட்டயும் ஹீரோயின் கிட்ட கேட்காதீங்க. ஆனா ஹீரோயின் தான் என்ன தண்ணீல தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கா. "உண்மையா சொல்ற நீலாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. தயவு செஞ்சு என் மூஞ்சிலே முழிக்காம இங்க இருந்து போயிடு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டுறா. ஏன்னா ஹீரோயினுக்கு இது பொய்ன்னு தெரிஞ்சதுனால ரொம்ப அவளுக்கு ஆத்திரம் வந்துடுது. ஆக்சுவலா பார்த்தா இவ இருக்கா இல்லையா பிங்கி, இவ வந்துட்டு ஒரு அனாதை. அவள நம்ம ஹீரோயின் தான் கூட்டிட்டு வந்து வச்சு அவளுக்கு ஈக்குவலாவே வந்து அவளுக்கு எல்லாமே செஞ்சு அவ படிக்கிற ஸ்கூல்லயே அவள படிக்க வச்சு, அவ படிக்கிற காலேஜ்லயே படிக்க வச்சு, அவளுக்கு என்னென்னலாம் வந்து வாங்குறாளோ, அது எல்லாத்தையுமே இவளுக்கும் குடுத்துக்கிட்டு இருக்கா இந்த நாள் வரைக்கும். ஆனா இவளுக்கு நம்ம ஹீரோயின பார்த்தா பொறாம.
இனிமே நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். இவ்வளோ நாள் நான் பண்ணதுக்கு எனக்கு நீ என்ன மாதிரியான நல்ல விஷயத்த பண்ணன்னு நல்லா புரிஞ்சிடுச்சு. இனிமே உனக்கு ஒரு பைசா நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அதுக்கு உடனே இந்த சங்கி மங்கி என்ன சொல்றானுங்கன்னா, பணம் இருக்க திமிருல நீ ரொம்ப ஆடுற. எங்களோட மாமா கிட்ட சொன்னாவே இவளுக்கு என்ன செலவுனாலும் அவர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றானுங்க. ஆனா பிங்கிய பொறுத்த வரைக்கும் அவளுக்கு கொஞ்சமா பயம் வந்துடுது. ஐயோ இவ்வளவு நாள் ரொம்ப சுகமா இருந்துட்டோம். இப்ப எல்லாத்தையும் இவ நிறுத்திடுவா போல இருக்கே அப்படின்னு பயப்படுறா. அவ எந்த அளவு உன்கிட்ட தன்மையா பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா நீ அவகிட்ட எவ்வளவு வந்துட்டு திமிரா நடந்துக்கிற. உனக்கு என்ன பணம் இருக்குன்ற திமிரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே புடிச்சு ஒருத்தன் இழுத்து கீழே தள்ளுறான். வேலைக்காரமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம பிங்கியோட பொட்டி படுக்க எல்லாத்தையும் காட்டின்னு வந்துட்டு மரியாதையா இவளை இப்பயே வெளியில போக சொல்லுமா. இதுக்கு மேலேயும் இவளை வந்து நம்ம இங்க வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ என்னோட பெட்டில இருந்து என்ன நாத்தம் வருது ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏன்னா நீ வரும்போது பெரிய குப்பையா தான் வந்த. இப்ப போகும்போது குப்பை இல்லைன்னா எப்படி? அதனாலதான் அந்த பழைய குப்பை எல்லாத்தையும் வச்சிருந்து உனக்கே கொடுத்து அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. நீ எந்த வகையிலும் கவலைப்படாத பிங்கி. உன்னை நான் என் மாமா கிட்ட கூட்டிட்டு போறேன். அவர் வந்துட்டு எங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாரு. அவர் இனிமே உனக்கு ஸ்பான்சர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றானுங்க. ஏதோ ஒரு படத்துல வந்துட்டு அப்பா கணக்கு போட்டு வச்சிருப்பாரு. பையனுக்கு இது வரைக்கும் படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணோம், சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஹீரோயின் என்ன பண்றானா, இது வரைக்கும் உனக்கு சாப்பாட்டுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், படிக்கிறதுக்கும் இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். இதை எல்லாத்தையுமே உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்றா. என்ன மன்னிக்கவே மாட்டியா? நீ எதுக்காக இந்த அளவுக்கு இப்படி கோவமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து கதறா. இவளுக்கு மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, எப்படி இருந்தாலும் படிக்க வைக்கிறதுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டிடுவாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டிடுவாங்க. இந்த மாதிரி மாளிகையில வாழ முடியாது. இந்த மாதிரி ஜாலியா செலவு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால இப்ப இவளுக்கு பயம் வந்துருச்சு. ஆனாலும் ஹீரோயின் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஹீரோயின் நான் பண்ண நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இவ மன்னிப்பு கேட்கும் போது மறுபடியும் ஏமாந்து போகாம போல்டா இருக்கா. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. ஒரு வாரத்துல என்னோட காசை எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்றா. போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுட்டு போங்க. 10 நாள்லயே என்னோட என்கேஜ்மெண்ட். அதுக்கு கண்டிப்பா நீங்க 3 பேருமே வந்துடணும் அப்படின்னு சொல்றா. நீ இப்ப என்ன நினைச்சு இத சொல்லிக்கிட்டு இருக்க? உண்மையா உனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ ஆமாமா தயவு செஞ்சு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காத, எங்களை மறந்துடாத அப்படின்னு கெஞ்சுவோன்னு நினைச்சியா? ஃபர்ஸ்ட் உன் மூஞ்ச கண்ணாடியில பாரு. நீ இவ்வளவு மாதிரி அழகாவா இருக்க. உனக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையா அப்படின்னு தெரியல. அப்படி நடந்தாலும் எதனா பிச்சைக்கார பையன் தான் உனக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க 3 பேருமே வந்து ஹீரோயினை பயங்கரமா இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அந்த கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம, நீ கவலைப்படாத, உனக்கு எவ்வளவு ஸ்பான்சர்ஷிப் ஆனாலும் சரி அதை நாங்க பாத்துக்கிறோம். அவதான் கேவலமானவ. சொன்னது செஞ்சது எல்லாத்தையுமே வந்து சொல்லி காட்டுவா. அதனால அவளை மாதிரி நீ எங்களை நினைச்சிடாத. உனக்கு என்ன வேணும்னாலும் எங்க கிட்ட கேளு. எங்க அங்கிள் கிட்ட சொல்லி நாங்க ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோ வந்துட்டு நேர்லயே வந்துடுறான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்த உடனே யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்பதான் அந்த ஆன்ட்டி சொல்றாங்க, இவர் தாம்மா நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள அப்படின்னும் போது, அடடா இவன் இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், இது தெரியாம போச்சே, நம்ம இவனை ஒரு வாட்டி கூட பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி செம சந்தோஷமாயிடுறா. அப்பதான் ஹீரோவும் ஹீரோயினும் தனியா பேசுறாங்க. இவ்வளவு நாளும் நான் வந்துட்டு உங்களை இன்சல்ட் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு நாளும் நான் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப சடனா வந்து நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லி நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன புடிச்சா மட்டும் கல்யாணம் பண்ணுங்க. இல்லன்னா நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கு ஈக்குவலா இல்ல அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு உன்னை முதல்ல இருந்தே பிடிக்கும். நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்பயாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியே, எனக்கு அதே சந்தோஷம். ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. நாளைக்கே நம்மளோட கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் கிராண்டா பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நாளைக்கே பண்ணணும். எனக்கு உன்னோட மைண்ட் மாறிடுமோ அப்படின்னு சொல்லி பயமா இருக்கு அப்படின்னும் போது, இவளுக்கு என்னடா இவன் நம்ம மேல ஏன் இவ்ளோ லவ்வோட இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கே குழப்பமாயிடுது. சொன்ன மாதிரி மறுநாளே 2 பேருமே போய் அவங்க கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு கனவா நினைவான்றதே ஒண்ணும் புரியல. ஹீரோவுக்குமே வந்து கிட்டத்தட்ட அப்பாடா நம்ம இவ்வளவு நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு. எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிருச்சு இல்லையா? ஆனா நான் வந்துட்டு 10 வருஷமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து உன்னோட வீட்லயும் என்னோட வீட்லயும் என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க. ஆனா நீதான் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது. 10 வருஷமா அவங்க தாத்தா இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு போல.
இப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நம்மளோட கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணணும். அதுவும் உன்னோட அக்கா பசங்க 2 பேர் இருக்கானுங்க இல்லையா ட்வின்ஸ். அவனுங்க 2 பேரையும் வர சொல்லணும் அப்படின்னும்போது, நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. சொன்ன மாதிரி ஒரு வாரத்திலேயே ஹீரோவோட கல்யாணத்தை கிராண்டா அறிவிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே வராங்க. வரும்போது எங்க மாமா ரொம்ப நாளா கல்யாணமே வேண்டான்னு இருந்தாரு. சடனா எப்படி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு எனக்கே ஒண்ணும் புரியல. எந்த ஒரு விஷயமும் சொல்லவே இல்ல. திடீர்னு கல்யாணம்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஆனா எப்படி நான் உங்க மாமாவை மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் பார்த்திருந்தேன் உங்க மாமாவை அப்படின்னா என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கல்ல நின்றுப்பாரு அப்படின்னு சொல்லி இவளே பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுங்களே ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னோட 10 வருஷ காத்திருப்பு இப்பதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. என்னோட குட்டியான ஒரு ஒய்ஃபை நீங்க பாக்கணும் இல்லையா, வாங்க பாக்கலாம். என்னை விடவும் அவங்க ரொம்ப குட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டலா பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயின் கல்யாண ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அழகா இறங்கி வரா. ஹீரோயின் வேற செம்ம கியூட்டா இருக்காளா. அதை பார்த்த உடனே இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி வயிறு எரியும் யோசித்து பாருங்க. அவ்வளவுதான் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. என்னது இவளையா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அங்கிள், எங்களால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு இவனுங்க 2 பேரும் சொல்றானுங்க. அதுக்குள்ள அவ பிங்கி என்ன சொல்றான்னா, சான்ஸே இல்ல, இவ எப்படி இவ்வளவு அழகா இருக்கா, அது எப்படி ஒரு வாரத்துல இவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணா அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகுறா. ஐயோ மாமா, அவ உனக்கு மேக்கப் எல்லாம் போட்டு ஏமாத்திட்டு இருக்கா, தயவு செஞ்சு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்காத, இவ்வளவு நாள் எங்க கூட சுத்திக்கிட்டு இருந்தா, இப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னும் போது, இத பார், யாரோ பேசுறாங்க, இவ பேசுறா, பாதியில வந்தவ, எனக்கு அத பத்தி கவலை இல்ல, ஆனா நீங்க பேசுறீங்க பாத்தியா, அதுதான்டா எனக்கு ரொம்ப வலிக்குது, ஏன்டா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஸ்கூல்ல இவங்க எல்லாம் ஒன்னா தானே படிச்சாங்க. அந்த டைமுக்கு ஹீரோயின் பின்னாடி பையனுங்க சுத்திக்கிட்டே இருப்பானுங்க. ரொம்ப அழகா கியூட்டா இருக்கா அப்படின்ற காரணத்துக்காக இவனுங்களால நம்ம ஹீரோயின் கிட்ட பேச பழகவே முடியல. டே, நம்ம தான் சின்ன வயசுல இருந்து அவளுக்கு ஃப்ரெண்டா இருந்திருக்கோம். ஆனா இப்ப எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. அவ பக்கத்துல கூட நம்மளால போக முடியல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கி மங்கி 2 பேரும் பயங்கரமா ஃபீல் பண்றானுங்க. அப்பதான் ஒரு நாள் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, சடனா மூஞ்சி பூரா கருப்பு கருப்பா புள்ளி எல்லாம் வச்சுக்கிட்டு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு நிக்கிறா. ஏய் அடியே, நீ யாருன்னே அடையாளம் தெரியலடி, எதுக்குடி இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா, நம்ம 3 பேரும் நிம்மதியா இருக்கவே முடியல இல்லையா, இதுக்கப்புறம் பையனுங்க என்ன தொல்லை பண்ணவே மாட்டானுங்க, அதனால இனிமே நான் டெய்லியும் மாறு விஷயத்துல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இவ இந்த மாதிரி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கா. உங்களுக்காக விளையாட்டா நான் பண்ண ஆரம்பிச்ச ஒரு விஷயம் காலப்போக்குல நானே என்னோட அழகு அவ்வளவுதான், என்னோட மதிப்பு அவ்வளவுதான்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டேன். உங்களால தாண்டா நான் இந்த நாள் வரைக்கும் இப்படியே தெரிஞ்சேன். ஆனா இதுக்கப்புறம் நான் அப்படி எல்லாம் இருக்கணும்ன்ற அவசியமே எனக்கு கிடையாது. என்னோட வாழ்க்கையை நான் நிம்மதியா வாழ போறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ எப்படி இருந்தாலுமே என் கண்ணுக்கு நீதான் அழகா இருப்ப. ரொம்ப டைம் ஆகுது, நம்ம 2 பேரும் கல்யாணத்தை பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வாழ்க்கைக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம பண்ணுவோம். இவங்களெல்லாம் கண்டுக்க வேண்டாம். என்னோட ஒய்ஃபுக்கு இவனுங்க 2 பேரையும் பிடிக்கவே இல்லை, சுத்தமா தூக்கி வெளியில போடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். டக்குனு பிங்கி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, என்னோட பேரு பிங்கி, நான் இவளோட ஃப்ரெண்டு தான், இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வழிஞ்சுக்கிட்டே போறாளா. அடுத்த சீனு, நீதான் அந்த பிங்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை கூப்பிட்டு கையை முறிக்க சொல்லிடுறான். அதோட அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. நைட்டு ஹீரோயின் பயங்கரமா பயந்துகிட்டு இருக்கா. ஐயோ, இவன் வேற 10 வருஷமா வெயிட் பண்ற அப்படி இப்படின்னு சொன்னானே, ஆனா நம்ம கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காம ஒரு வாரத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம். இப்போ என்னால கண்டிப்பா இது எல்லாத்தையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பயந்துகிட்டே இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோவும் பக்கத்துல வரான். கவலைப்படாத, தைரியமா ரிலாக்ஸா தூங்கு, நான் எந்த வகையிலயும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ எப்போ ஓகேன்னு சொல்றியோ அப்பதான் எல்லாமே நமக்குள்ள அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் மனசுக்குள்ள அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆயிடுறா. அதோட மறுநாள் காலையில ஹீரோவோட அக்கா வராங்க. அதாவது சங்கி மங்கி இருக்கானுங்க இல்லையா, அவங்களோட அம்மா. வந்த உடனே, ஏண்டா இப்போ ஒரு பொண்ணுக்காக நீ என்னோட பிள்ளைங்களையே தூக்கி போட்டுட்ட, உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ தெளிவா சொல்லிடுறான், அவ ஏதோ ஒரு பொண்ணு கிடையாது, இப்போ வந்தவ கிடையாது, அவளைதான் நான் ரொம்ப வருஷமா காதலிச்சிட்டு இருக்கேன், அவ என்னோட பொண்டாட்டி, அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்குள்ள இவனுங்க 2 பேரும் நேரா என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கிட்ட போய் பேசுறானுங்க. அடியே, அதுக்குள்ள நேத்து நைட்டு என்ன தலையணை மந்திரண்டி போட்ட எங்க மாமாக்கு, அவர் அப்படியே உன்னை பின்னாடியே நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது, இத பார், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன நடக்குது நடக்கலன்றத நீ கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, மரியாதை இங்க இருந்து போங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டுறா. இவனுங்க 2 பேரும் ஹீரோயினை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு அளவுக்கு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க.
இவ்வளவு நாள் நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை விட்டேன். இதுக்கு மேல கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி பின்னி எடுக்க ஆரம்பிச்சாரா 2 பேரையுமே. சரி அதெல்லாம் ஓகே. உங்க பின்னாடியே ஒருத்தி வந்தாளே, நீங்க 2 பேரும் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவ எங்கன்னு நீங்க பாத்தீங்களா? கண்டிப்பா என் புருஷன் பின்னாடி தான் இருப்பா. என் புருஷனை எப்படியாவது வளைச்சு போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. வேணா வாங்க நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி கரெக்டா அவளும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல கை வச்சுக்கிட்டு இருக்கா. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, நான் தான் வந்துட்டு உன் பொண்டாட்டியை விட ரொம்ப அழகு அப்படின்னு அவன்கிட்டயும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காளா. அவன் செம்ம காண்டாய் இழுத்து கீழே தள்ளிடுறான். மரியாதையா இருந்துக்க பாத்துக்க அப்படின்னு சொல்றானா. அப்பவும் இவன் என்ன பண்றானா, அப்படி இப்படி எப்படியாவது அவனை மயக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி செக்ஸியாலாம் போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. நீ என்ன போஸ் கொடுத்தாலும் இங்க ஒண்ணும் வேலைக்கு ஆகாது, கிளம்பு மரியாதையா அப்படின்னு அவன் சொல்லிடுறான். கரெக்டா அப்பதான் இவனுங்க இங்க வரானுங்களா. ஐயோ என்னமாச்சு, ஏமா கீழே விழுந்து கிடக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ, ஐயோ உங்க மாமா என்ன வந்து கையை பொறிச்சு எழுதாரு, என்ன தப்பா நடந்துக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுட்டா. ஹீரோ அதுக்கெல்லாம் கவலைப்படுற மாதிரி இல்ல, ஹீரோ சைலண்டாவே இருக்கான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, மகளே உன் வாய்கையெல்லாம் பேத்து எடுத்துருவேன், என் புருஷனை பத்தி என்ன பேசுற அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ இது பார், அவ்வளவு டென்ஷன் ஆகாத, இங்க சிசிடிவி கேமரா இருக்கு இந்த ரூம்ல, அதனால அதை காமிச்சாவே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்றான். ரொம்ப நல்லதா போச்சு, அப்பதான் இந்த ஆளோட முகத்துறை இப்ப கிழியும், சீக்கிரமாவே அந்த கேமராவோட வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சங்கி மங்கி சொல்றானுங்களா. ஐயோ வேணாம், எதுக்காக நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் போகணும், பாவம் உங்க மாமாவை அசிங்கப்படுத்த வேணாம், நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிங்கி சொல்றா. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி இவனுங்க 2 பேரும் ஒத்த கால்ல நிக்கிறானுங்க. ஐயோ பைத்தியக்கார பயலுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. ஐயோ இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குதே நெஞ்சு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்ச புடிச்சுக்கிட்டு மயக்க வரா மாதிரி விழுந்துடுறா. அங்கேயே டாக்டரை வர வச்சிடறாங்க. டாக்டர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னது அப்பாவா? அவளும் எனக்கும் ஒண்ணுமே சம்மந்தம் இல்லை டாக்டர் அப்படின்னும் போது இவ, ஐயோ இந்த விஷயமும் இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி முழிக்கிறா. அதுக்குள்ள மாறி மாறி அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்கிறானுங்க. டேய் நீ தானடா இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னும் போது, டேய் நீ தானடா இதுக்கெல்லாம் காரணம், என் மேல பழி போடுற அப்படின்னு மாறி மாறி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறானுங்க. இப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, அவளுக்கு சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் இல்ல பல பேர் இருக்கானுங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது வரைக்கும் நான் இதெல்லாமே வந்து கண்டு காணாம இருந்துட்டேன். ஆனா இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது, இப்பேற்பட்டவெல்லாம் ஏன் வீட்டுல இருக்க கூடாது, மரியாதை இவளுக்கு இருந்து வெளியில கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அவ என்ன சொல்றனா, ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கல, என்ன வந்து சிலர்லாம் சேர்ந்து ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவ பாவப்பட்ட பொண்ணு மாதிரி ஒரு ஆக்டர் போடுறா. அப்பதான் வேலைக்காரன்ட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே இவனுங்க அவ்வளவுதான் செம்ம கொலவெறி ஆயிடுறானுங்க 2 பேரும். அடச்சே எவ்வளவு கேவலமான விடை நீ, எங்க எல்லாரையுமே வந்துட்டு ஒத்துமையா இருந்தது எல்லாத்தையும் கெடுத்துட்டல, நீ மரியாதையா வந்துடு என் கூட, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளை இங்க இருந்து இழுத்துட்டு போறானுங்க. அப்பதான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, இத பாரு என் அக்கா பசங்களை பார்த்துட்டு நானும் அவனுங்கள மாதிரி இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாத, நான் எப்போ உன்னை முத பார்த்தனோ அன்னையில இருந்து நீ ஒருத்தி தான் என் மனசுல இருக்க, நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி கடைசி வரைக்குமோ அப்படின்னு சொல்றான். அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போறாங்களா, அப்ப ஆன்ட்டி வந்து கெடுத்து விட்டுறாங்க. நைட்டுக்கு என்னப்பா டிஃபன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு மும்மரமா இருக்கும் போது வந்து கேக்குறாங்க பாருங்க. ரொம்ப அவசியம் இப்ப அதுதான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒரு லுக்க விடுறாங்க. சங்கி மங்கியோட அம்மாவை காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு பொம்பளை எல்லாம் இனிமே வீட்டுக்குள்ள இட்டுட்டு வந்தீங்க, உங்க 2 பேரையும் சேர்த்து நான் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காண்டா கத்திட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்பதான் இவனுங்க 2 பேரும் அவளை ரொம்ப கேவலமா திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. உன்ன மாதிரி ஒரு பொம்பளை எல்லாம் நாங்க பார்த்ததே இல்ல, உனக்கு போய் நாங்க சப்போர்ட் பண்ணோம் பாரு அப்படின்னு சொல்லி இவ்வளவு அசிங்கப்படுத்துறானுங்க. இனி எங்க மூஞ்சில முழிச்சிடாத, இந்த ஊரை விட்டு போயிடு அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. அப்பதான் வந்துட்டு இவ என்ன சொல்றானா, அட நாய்ங்களா, நான் மட்டும் பண்ணது தப்பு இல்லடா, இப்ப நான் வந்தேன்னு சொல்லிட்டு எனக்காக அவளை தூக்கி போட்டீங்க பாத்தியா, நான் தான் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு என் பின்னாடி வந்தீங்க பாத்தியா, உங்களை மாதிரி கேவலமானவனுங்க வேற யாருமே கிடையாது, முதல்ல பண்ண தப்பு கேவலமான தப்புனா அது உங்களோடதுதான் அப்படின்னு சொல்றா. மறுநாளே வந்துட்டு காலங்காத்தாலேயே போக்கேவோட ஹீரோயின் கிட்ட போயிடுறானுங்க. நீ என்ன மன்னிச்சுட்டு, நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் உண்மையாவே உன்னை காதலிச்சுட்டு இருந்தேன், ஆனா அதை நான் உன்கிட்ட சொல்லாம தப்பு பண்ணிட்டேன், உன்னை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு நல்லா தெரியும், எங்க வந்துட்டு நாங்க உன்னை விட்டுட்டு போயிடுவோமோன்னு சொல்லிட்டு தான் நீ எங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அது எல்லாமே பொய்ன்னு தெரியும், இப்பவும் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான்.
அடேய் நான் உன்னோட ஆன்ட்டி அத ஞாபகம் வச்சு மரியாதையா பேச கத்துக்கோ. இதுக்கு மேலயும் வந்து கேவலமா எதனா சொல்லிக்கிட்டு இருந்த டயலாக் அப்படின்னா என் புருஷனை கூப்பிட்டேன்னா உன்னை பின்னி பெடல் எடுத்துருவான் போயிடு இங்க இருந்து அப்படின்னு சொல்லி திட்டிடுறா. ஹீரோவுமே கரெக்டா அந்த டைம்க்கு அங்க வந்துடுறான். வந்த உடனே கேட்டுச்சா ஆன்ட்டி சொன்னது, இனிமே மரியாதையா ஆன்ட்டின்னு கூப்பிட பழகிக்கோ, அவளுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோ, இல்ல அப்படின்னா உன்னை ஊரை விட்டு அனுப்ப மாட்டேன், உலகத்தை விட்டு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். அவங்க 2 பேரும் இவனுங்கள பெருசா வந்துட்டு ஒரு பொருட்டா கவலைப்படுற மாதிரி தெரியல. நீ கத்திக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம அங்க இருந்து போயிடுறாங்க. இவன் அழுது அழுது கதறிக்கிட்டு இருக்கான். எல்லாமே நம்ம தப்பு தான்டா. நம்ம தான் வந்து கேவலமா நடந்துக்கிட்டோம். நம்ம தான் வந்து அவள நினைச்சு இவள விட்டுட்டோம். அதனாலதான் இது எல்லாத்துக்கும் காரணம் அவ தான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் பிங்கி மேலதான் கோவப்படுறானுங்க. இங்க அதே நேரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக கண்ணெல்லாம் கட்டி வச்சிருக்கான். என்னதான் இங்க நடக்குது சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ பொக்கேவோட எதிர்க்க வந்து நிக்கிறான். நான் வந்து இப்போ ஒரு 10 வருஷமாலாம் உன்னை பார்க்கல. எனக்கு 12 வயசு இருக்கும் போது உனக்கும் என்னோட அக்கா பசங்களுக்கும் 4 வயசு. அப்பல இருந்தே வந்துட்டு நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அப்பல இருந்தே உன்னை பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே அதுவும் என்னோட பப்பி லவ் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் எல்லாமே நீதான். இப்போதைக்கு என்னோட லாஸ்ட் லவ் என்னோட ஒய்ஃபும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா டயலாக் எல்லாம் பேசி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான். அப்பதான் நமக்கு வந்துட்டு சின்ன வயசுல இவங்க 4 வயசு குழந்தைங்களா 3 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது 12 வயசு பையனை நம்ம ஹீரோ தள்ளி நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பல இருந்து ஹீரோயின் மேல ஹீரோக்கு ஒரு கண்ணு. டாய் அது ரொம்ப குட்டி பொண்ணுடா அப்படின்னு நம்ம சொல்லணும். இவ்வளவு நாள் நீ மட்டும் லவ் பண்ணிட்டு இருந்த, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் வந்து ஹீரோவோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறா. சோ இதோடயே இந்த மூவி முடியுது. இந்த மூவி ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. பட் நல்லா கியூட்டா இருந்தது. அதனால நான் வந்துட்டு இதை எடுத்து போட்டேன். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.